ஹாய், நான் டாக்டர் கிறிஸ்டோஃபர், உடற்பருமன், இரைப்பைக்குடல், லாப்ரோஸ்கோபி மற்றும் லேசர் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர், ஷீஃபா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, எல்லாருமே அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடற்பருமன். ஸோ அந்த உடற்பருமன் அப்படின்றது எல்லோரும் பார்க்கும்போது நல்லா சாப்பிடுவான் போல், அதனால தான் வெயிட் போட்டிருக்கான், எப்படி பெருத்திருக்கான் பாருன்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம். ஸோ அதையும் தாண்டி அந்த மக்களோட மன உளைச்சல், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பற்றி யாருமே பார்க்குறதில்ல. ஸோ வெயிட் கெயின், அதாவது உடற்பருமன் ஆகிறது நிறையா விதமான காரணங்கள் இருக்குது. அது அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், அவங்களோட உணவு பழக்கமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வயிற்றில் இருக்கிற ஹார்மோன்ஸ் மாறுதல்னால வரலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால அவங்க உடற்பருமன் ஆகிறாங்க. ஸோ நம்ம பார்க்குற பார்வை அவங்க சாப்பாடு மட்டுமே அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கக்கூடாது. அதே நேரம் சாப்பாடை குறைச்சா வெயிட் குறையும் அப்படின்ற கான்செப்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸுன்றதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மெயினாக நம்ம டயட் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டயட் கண்ட்ரோல் அப்படின்றத விட எந்த டைமில் சாப்பிட்ணும் அப்படின்றது அதோட முக்கியம். மெயினாக பார்த்தீங்கன்னா, காலை சாப்பாடு 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். மத்தியான சாப்பாடு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். ராத்திரி சாப்பாடு 7:15 to 7:45 சாப்பிட்ணும். இதுதான் நமக்கு ஐடியலான சாப்பிட்ற டைம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 100% நம்மளோட பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம வெயிட் கெயின் இல்லாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, தண்ணி. நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 லிட்டராவது நம்ம தண்ணி குடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா, அதுவே நமக்கு மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணும். நம்மளோட ஃபேட்டை நமக்கு பர்ன் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இன்டேக். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு பேலன்ஸ்டான இன்டேக்காக இருக்கணும். நான் தண்ணி மட்டும் குடித்து, ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நான் உடம்பு குறைப்பேன் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போடாதீங்க. எப்பயுமே பேலன்ஸ்டாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் வராது. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம சாப்பிடும்போது மினிமம் 60% இல்லை 55% நம்ம பாடியில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். நமக்கு ஒரு 20 to 25% ஃபேட்டு, அதே டைம் 20 to 25% கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி நம்ம பிரித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ப்ரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்துறதுனால என்ன நமக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற மசில் ஸ்ட்ராங் ஆகும். மசில் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும். ஸோ மெட்டபாலிசம் நமக்கு உடம்புல கூடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டு நமக்கு பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சாப்பாடு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக எடுக்கக்கூடாது, அதை கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸோ கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு 5 நாள் நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டயட் கண்ட்ரோல் அந்த டைமிங்கில் சாப்பிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபிட்டாகவும் இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை கேள்விகள் உடற்பருமனை பற்றி இருந்துச்சு அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் மேலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.